ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பெங்களூர் கிளம்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா வயசார்படி ஜீவா. ஸோ நான் சென்ட்ரல் போயிட்டு ட்ரெயின் ஏறினேன். ஸோ அதனால் நம்ம ஜீவாவெல்லாம் சும்மா கவர் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பெங்களூர் ரீச் ஆகிட்டேன். ட்ரெயினில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால என்னால் சரியாக எடுக்க முடியல. ஸோ நான் பெங்களூர் வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் டேடி கூட வண்டியில் போயிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபேமஸான லூலு மால். இதுக்கும் நான் போயிட்டு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். A few moments later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 65 அப்புறம் பிரியாணி. இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி செய்வாங்க. வீடியோவில் பாருங்கள். மாத்திட்டணும் கபாப்புக்கு ஏதோ ஒன்று போடு. முட்டை போட்டு அதில் தான் முட்டை போட்டேன். போட்டுக்கிறேன். இதுதான் முட்டை போட்டியா? இதுதானே கபாப்பு. ஆனால் அதில் மாவு போட்டியா? நான் பிரியாணிக்கு கொஞ்சமாக தான் பீஸ் வச்சிருந்தேன். ஏங்க ஸ்டவ் இறக்கி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறாங்க. இதில் செஞ்சால் ரொம்ப சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டவ்வில் செய்யறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் தயிர் அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் போட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் போடணும். அப்போ தான் நல்லா மசாலா ஏறி இருக்கும் சிக்கனில். தக்காளி பிரியாணி குடிச்சது அப்போ கை வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 65 ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி 65 எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே உட்காந்து ஒன்றா ஒரே இலையில் சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். நல்லா இருக்குல்ல இதுவும்.